கும்பகோணத்தில் SIR பணி மேற்கொள்வது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் தரக்குறைவாக பேசியதாக கூறி அங்கன்வாடி ஊழியர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சி ஆணையர் காந்திராஜன் சம்பந்தப்பட்ட அங்கன்வாடி ஊழியரை தொடர்பு கொண்டு குறைந்த அளவிலான SIR படிவங்களை மட்டுமே பூர்த்தி செய்து கொடுத்திருப்பதாகவும் நாளைக்குள் 200 விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுக்கவில்லை என்றால் சஸ்பெண்ட் செய்து விடுவேன் என்றும் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த அங்கன்வாடி ஊழியர் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே SIR பணியிலிருந்து விடுவிக்க கோரியும் மாநகராட்சி ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவங்க ஃபார்ம் சரியான முறையில வாங்கல, நீங்க ஏன் அப்லோட் பண்ணல, கம்மியா இருக்கு, ஒரு 10 BLO கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்களுக்கும் கால் போயிருக்கு. நைட்டு கால் பண்ணி கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு மேல கால் பண்ணிருக்காங்க. 9:30 மணிக்கு மேல கால் பண்ணி நீங்க ஏன் இன்னும் ஏத்தல, மத்த BLO எல்லாம் வேலை பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கேட்டிருக்காங்க. இல்ல சார், எனக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ எல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, நீ நைட்டுக்குள்ள நீ என்ன பண்ணுவியோ யாரை பார்ப்பியோ எனக்கு தெரியாது, 200 ஃபார்ம் ஏத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கமிஷனர் சார் பேசியிருக்காங்க. இதுகுறித்து கும்பகோணம் மாநகராட்சி ஆணையர் காந்திராஜனிடம் விளக்கம் கேட்டபோது SIR படிவங்களை குறைந்த அளவில் கொடுத்ததால் அதனை அதிகப்படுத்துமாறு மட்டுமே தெரிவித்ததாகவும் தரக்குறைவாக எதுவும் பேசவில்லை எனவும் கூறியுள்ளார். அரசு ஊழியர்கள், வருவாய்த்துறை ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்துள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமமுக பொதுச் செயலர் TTV தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி ஜாக்டஜியோ சங்கத்தினர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதோடு அதிக பணிச்சுமை காரணமாக வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை வருவாய்த்துறை ஊழியர்களும் புறக்கணித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் விளைவாக அரசின் அன்றாட சேவைகளை பெறுவதிலும் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளிலும் பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தினகரன் குறிப்பிட்டுள்ளார். எனவே அரசு ஊழியர்களின் கோரிக்கை தொடர்பாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தினகரன் வலியுறுத்தியுள்ளார். தொகுப்பூதிய ஆசிரியர்களுக்கும் முறையான சம்பள விகிதம் என்ன ஆட்சி நிறைவேற்று கலைந்திடு. பீகார் முதல்வராக நிதிஷ்குமார் பதவியேற்கும் நிகழ்ச்சி பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என தெரிகிறது. பதவியேற்பை பொதுமக்களும் காணும் வகையில் மைதானத்தில் விழா நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாஜகவுக்கு துணை முதல்வர் பதவிகள் தரப்படும் நிலையில் பிற கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவிகள் தரப்பட உள்ளது. இதற்கிடையே பாஜக சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்வு செய்யும் நிகழ்வுக்கு உத்தரப்பிரதேச மாநில துணை முதல்வரான கேசவ் பிரசாத் மௌரியா மத்திய பார்வையாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பீகாரில் RJDயின் தலைவர் தேஜஸ்வியின் தளபதிகளாக இருக்கும் இருவர் லாலு குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பிளவுக்கு காரணமாக பார்க்கப்படுகிறார்கள். சஞ்சய் யாதவும் ரமீஸ் நெமத்தும் RJDயில் தேஜஸ்வியை அடுத்து செல்வாக்கானவர்களாக திகழ்கின்றனர். ஹரியானாவைச் சேர்ந்த சஞ்சய் யாதவ் 2012இல் தேஜஸ்வியை சந்தித்தார். 2015 சட்டமன்ற தேர்தல், 2020 சட்டமன்ற தேர்தல் ஆகியவற்றில் RJDயில் சஞ்சய் பெரும் பங்காற்றினார். அதேபோல் பீகாரைச் சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரரான ரமீஸ் RJDயின் தேர்தல் பணிகளில் முக்கிய பங்காற்றினார். அரசியலை விட்டு விலகுவதாகவும் லாலு குடும்பத்துடன் தொடர்பை துண்டித்துக் கொள்வதாகவும் கடந்த சனிக்கிழமை அறிவித்த லாலுவின் மகள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவிற்கு சஞ்சயையும் ரமீஸையும் தான் குற்றம் சாட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் சந்தித்து பேசினார். டெல்லியில் உள்ள குடியரசு துணைத் தலைவர் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. உடல்நிலையை காரணம் காட்டி கடந்த ஜூலை 21ஆம் தேதி ஜெகதீப் தங்கர் பதவி விலகினார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தங்கர் வெளியே வராததுடன் அவரை பற்றிய தகவல்களும் தெரிய வரவில்லை. CP ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு விழாவில் மட்டும் தங்கர் பங்கேற்றார். இந்நிலையில் இருவரின் சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. TNG எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட இடையூறு காரணமாக மும்பை, தானே மற்றும் நவி மும்பையில் 3 நாட்களாக பொது போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ராஷ்டிரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் வளாகத்திற்குள் உள்ள கெயிலின் பிரதான எரிவாயு விநியோக குழாயில் ஏற்பட்ட சேதமே
இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இதன் விளைவாக ஆட்டோ ரிக்ஷாக்கள், டாக்ஸிகள் மற்றும் சிஎன்ஜியில் இயங்கும் பேருந்துகள் உள்ளிட்ட பல வாகனங்கள் எரிபொருள் நிரப்ப முடியாமல் இயங்கவில்லை. இதனால் சிஎன்ஜி நிலையங்களில் வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. பலரும் வேலைக்கு செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டது. நடப்பாண்டில் மட்டும் இதுவரை 1000 வங்கதேசத்தினர் மும்பையிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மீதான தீவிர நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மும்பை காவல்துறை இந்த ஆண்டில் 17ஆம் தேதி வரை வங்கதேசத்தைச் சேர்ந்த 1001 பேரை அவர்களது நாட்டிற்கு திருப்பி அனுப்பியுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 6 மடங்கு அதிகமாகும். வெளியேற்றப்படுபவர்கள் விமானம் மூலம் அஸ்ஸாம், வங்கதேச எல்லைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் வங்கதேச பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்படுகின்றனர். ஆந்திராவில் மாவோயிஸ்ட் தளபதி மாத்மி ஹித்மா என்கவுண்டரில் கொல்லப்பட்டதை தொடர்ந்து 31 மாவோயிஸ்ட் ஆதரவாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆந்திராவில் சமீபத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் உயர்மட்ட மாவோயிஸ்ட் தளபதி மாத்மி ஹித்மா உட்பட 6 மாவோயிஸ்டுகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதில் மாத்மி ஹித்மா 2010 தண்டேவாடா மற்றும் 2013 ஜிராம் பள்ளத்தாக்கு தாக்குதல்கள் உட்பட பல பெரிய தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்டவர். அவரது என்கவுண்டரை தொடர்ந்து ஆந்திராவில் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவான ஆக்டோபஸ் விஜயவாடா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிரடி சோதனை நடத்தி 31 மாவோயிஸ்ட் ஆதரவாளர்களையும் சந்தேக நபர்களையும் கைது செய்தது. ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத அமைப்பு சமீபத்தில் டெல்லியில் நடந்ததைப் போலவே ஜம்மு காஷ்மீரின் தெற்கு பகுதியில் வாகனம் மூலம் குண்டுவெடிப்பு தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. 2019 புல்வாமா தாக்குதலின் பாணியைப் போலவே இந்த குண்டுவெடிப்பை பயங்கரவாதிகள் நடத்தலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்குரிய வாகனங்களை அதிகபட்ச விழிப்புணர்வுடன் கண்காணிக்கவும், செக் பாயிண்டுகளில் பாதுகாப்பை தீவிரப்படுத்தவும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை முற்றிலும் பொறுத்துக் கொள்ள இயலாது என ரஷ்யாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாஸ்கோவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் அரசாங்க தலைவர்கள் கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பயங்கரவாதம் உட்பட அதன் அனைத்து வடிவங்களிலும் உலக நாடுகள் பூஜ்ய சகிப்புத்தன்மையை காட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். ஜார்க்கண்ட் முன்னாள் டிஜிபி அனுராக் குப்தா மீது கிரிமினல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய கோரி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அனுராக் குப்தா தனது பொறுப்பு காலத்தில் நிலக்கரி வர்த்தகர்கள், ஒப்பந்ததாரர்கள் மற்றும் வணிகர்களிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாயை மிரட்டி பறித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் அவர் மாநிலத்தின் மிகப்பெரிய குற்ற அமைப்பை நடத்தியதாகவும், சிறையில் இருந்த குற்றவாளி அமன் சாகுவின் என்கவுண்டரை ஒரு குற்றவாளியின் தூண்டுதலின் பேரில் நடத்தியதாகவும் அம்மாநில உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் ராஜீவ்குமார் புகார் அளித்துள்ளார். பெங்களூருவுக்கு வெளியே ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்க கர்நாடக அரசு பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளது. அதன்படி மைசூர், மங்களூரு உள்ளிட்ட 2ஆம் நிலை நகரங்களில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்குபவர்களுக்கு மானியங்கள், சலுகைகள் வழங்க சுமார் 960 கோடி ரூபாய் வரை அம்மாநில அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் வழங்கப்படும் என்றும், முதலில் வரும் 100 பேருக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடிப்படை வசதிகள் கோரி பிரதமர் மோடிக்கு கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் கடிதம் எழுதியுள்ளார். கர்நாடகத்தின் கதக் மாவட்டத்தில் பெட்டகேரி கிராமத்தில் வசிக்கும் சாய்ராம் என்ற சிறுவன் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறான். பெட்டகேரி கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் சிரமப்பட்டு வருவதாக சிறுவன் சாய்ராம் பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். கிராமத்தில் மழை நேரங்களில் சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்படுவதாகவும், குடிநீர் சரியாக கிடைப்பதில்லை என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். எனவே எங்கள் கிராமத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று எழுதியுள்ளான். சிறுவனின் செயலை பலரும் பாராட்டி வருகிறார்கள்.
அனில் அம்பானி மீதான மோசடி வழக்கில் மத்திய அரசு சிபிஐ அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் தொடர்பான வழக்கில் நீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடத்த கோரி தொடரப்பட்ட பொதுநல மனு மீது இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் வங்கி முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி சிபிஐ அமலாக்கத்துறை ஆகியவை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றன. பண்டிகை காலங்களில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களில் கட்டணங்கள் பல மடங்கு உயர்த்தப்படுவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சமூக செயற்பாட்டாளர் லட்சுமி நாராயணன் தாக்கல் செய்த மனுவில் விமான நிறுவனங்களின் இந்த கட்டுப்பாடற்ற கட்டண உயர்வு வெளிப்படைத்தன்மையற்ற சுரண்டல் என்றும் பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் மத்திய அரசு 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நேரடி விமான போக்குவரத்து தொடங்கியுள்ளது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடந்த 6 ஆண்டுகளாக நேரடி விமான போக்குவரத்து நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வெளியுறவுத்துறை அளவிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. இதனையடுத்து கடந்த அக்டோபர் மாதத்தில் கொல்கத்தாவுக்கும் சீனாவின் குவாங்சோ நகரத்துக்கும் இடையே இண்டிகோ நிறுவனத்தின் விமான போக்குவரத்து சேவை தொடங்கியது. தற்போது டாடா குழுமத்தின் ஏர் இந்தியாவும் களத்தில் இறங்கியுள்ளது. பிப்ரவரி மாதத்திலிருந்து டெல்லியிலிருந்து ஷாங்காய்க்கு ஏர் இந்தியாவின் விமானம் பறக்க உள்ளது. மும்பையிலிருந்து ஷாங்காய்க்கு 2026இல் விமான சேவை தொடங்க இருப்பதாக தெரிகிறது. இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதற்கட்டம் இறுதியை எட்டியுள்ளது. பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளுமே வரிகளை பற்றி விவாதித்ததாக தெரிகிறது. பெரும்பாலான விவசாய உற்பத்தி பொருட்களுக்கும் உணவுப் பொருட்களுக்கும் 50% கூடுதல் வரியை அமெரிக்கா சமீபத்தில் தள்ளுபடி செய்துள்ளது. இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் நிம்மதியை தந்துள்ளதாக வர்த்தக அமைச்சரகம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா ஆகியவற்றுடனான ஒப்பந்தம் இறுதியானதும் இந்தியாவிலிருந்து பெரும் அளவில் ஏற்றுமதி செய்யலாம் என்று கடந்த ஞாயிறன்று வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு வரும் இந்தியர்கள் இனி விசா எடுக்க வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நல்லுறவு நிலவுவதால் இந்தியர்கள் ஈரானுக்கு வருவதற்கு விசா தேவையில்லை என்று குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் முன்பு ஈரான் அனுமதித்திருந்தது. இதனை பயன்படுத்தி முகவர்கள் பலர் இந்தியாவிலிருந்து ஈரான் செல்பவர்களை ஏமாற்றுதல், ஆட்கடத்தல் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டு வந்தார்கள். இதனை தடுப்பதற்காக ஈரான் அரசு இந்தியர்கள் வரும் நவம்பர் 22ஆம் தேதியிலிருந்து விசா எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. நாமக்கல்லில் வரலாற்றில் முதல் முறையாக கோழி முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை ₹6.05 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 நாட்களில் 3வது முறையாக கோழி முட்டையின் விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கோழி முட்டை விலை கடந்த 15 நாட்களில் 65 காசுகள் உயர்ந்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கேக் தயாரிப்புக்காக நாடு முழுவதும் முட்டை தேவை அதிகரித்துள்ளதால் அதன் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாகவும் அதன் விலையும் உயர்ந்து வருவதாகவும் முட்டை பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ₹1120 குறைந்து ₹91,200 விற்பனையாகிறது. தங்கம் கிராமுக்கு ₹140 குறைந்து ₹11,400 உள்ளது. கடந்த வாரம் வியாழக்கிழமை சவரன் 95,200 உயர்ந்து காணப்பட்ட நிலையில் தற்போது தங்கம் விலை வெகுவாக குறைந்துள்ளது. வெள்ளி விலையும் சரிந்துள்ளது. வெள்ளி கிலோவுக்கு ₹3,000 குறைந்து ₹1,70,000 கிராமுக்கு ₹3 குறைந்து ₹170 உள்ளது. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நிராகரிக்கவில்லை என்றும் தமிழக அரசிடம் கூடுதல் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. மதுரையில் திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரை 31.93 கிலோமீட்டர் தொலைவிலும், கோவையில் 39 கிலோமீட்டர் தொலைவிலும் மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான விரிவான திட்ட அறிக்கையை மத்திய மாநில அரசுகளிடம் மெட்ரோ ரயில் நிறுவனம் வழங்கியது. இந்நிலையில்
கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நிராகரித்துள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் இதனை சென்னை மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் மறுத்துள்ளது. தமிழக அரசு சமர்ப்பித்த அறிக்கையில் மேலும் சில விளக்கங்களை கேட்டு திட்ட அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்குவதில் மீண்டும் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடையான ரயில் பாதையில் மின்மயமாக்கல் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சென்னை ராமேஸ்வரம் இடையே பகல் நேர வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்க தெற்கு ரயில்வே வாரியத்திடம் திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த வழித்தடத்தில் இரவு நேர ரயில்கள் மட்டுமே இயக்கப்படும் நிலையில் சென்னை எழும்பூர் அல்லது தாம்பரத்திலிருந்து இந்த வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்டால் பயணிகள் நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய சேவைக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. உலக பாரம்பரிய வாரம் கொண்டாடுவதை முன்னிட்டு மாமல்லபுரம் சுற்றுலா தலங்களை இன்று ஒருநாள் மட்டும் கட்டணமின்றி சுற்றி பார்க்கலாம் என தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது. கடற்கரை கோயில், அர்ஜுனன் தபசு, வெண்ணெய் உருண்டை பாறை, ஐந்து ரதம், புலிக்குகை, கலங்கரை விளக்கம் ஆகிய பகுதிகளை இன்று ஒருநாள் மட்டும் சுற்றுலா பயணிகள் கட்டணமின்றி பார்க்க அனுமதிக்கப்படுவார்கள் என மாமல்லபுரம் சுற்றுலாத்துறை அலுவலர் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இரவிலும் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அதிக அளவில் குவிந்தனர். சபரிமலை கோயிலில் மண்டல பூஜை தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தரிசனம் செய்ய வருகை தந்த வண்ணம் உள்ளனர். நேற்று செவ்வாய்க்கிழமை என்பதால் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு 8 மணிக்கு மேல் ஆகியும் பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருந்தனர். மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள 7வது லிங்கமான குபேரலிங்க கோயில் திறக்கப்பட்டு பல்வேறு வாசனை திறமைகளை கொண்டு குபேரலிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. தொடர்ந்து குபேரலிங்க ஈஸ்வரர் வெண்பட்டு உடுத்தி பல்வேறு மலர் மாலைகளோடு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருவண்ணாமலை மட்டுமின்றி விருதுநகர், கோவை, நாமக்கல், சென்னை, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குபேரலிங்கத்தை தரிசித்தனர். கள்ளக்குறிச்சியில் இட்லி தட்டின் துளையில் மாட்டிக்கொண்ட குழந்தையின் கை விரலை 2 மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் விடுவித்தனர். கள்ளக்குறிச்சி வஉசி நகரைச் சேர்ந்த 1 வயது பெண் குழந்தை விளையாடிக் கொண்டிருந்த போது இட்லி தட்டில் உள்ள துளையில் விரல் சிக்கிக் கொண்டது. இட்லி தட்டிலிருந்து விரலை விடுவிக்க முயன்றபோது வலியால் குழந்தை அழுதது. அருகில் உள்ள தீயணைப்பு நிலையத்திற்கு குழந்தையை பெற்றோர் அழைத்துச் சென்றனர். தீயணைப்பு வீரர்கள் கட்டிங் மிஷினால் இட்லி தட்டை வெட்டி விரலை விடுவித்தனர். அரிய வகை இதய நோயால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மருத்துவர்கள் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மேற்கொண்டு சாதனை படைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தானைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பாண்டியம்மாள் இரத்த வாந்தி மற்றும் இதய வலி காரணமாக மருத்துவரிடம் பரிசோதனைக்கு சென்றார். அவருக்கு அல்கபா எனும் அரிய வகை பிறவி இதய நோய் இருப்பதை மருத்துவர்கள் கண்டறிந்தனர். மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு இருதயவியல் துறை மருத்துவர்கள் உள்ளிட்டோர் அக்டோபர் 29ஆம் தேதி அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். குணம் பெற்ற அவர் தன்னை காப்பாற்றிய மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். சென்னை நேரு விளையாட்டரங்கில் 3 புதிய மற்றும் புதுப்பிக்கப்பட்ட விளையாட்டு மையங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதில் 28 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட ஹோம் ஆஃப் செஸ் அகாடமியை திறந்து வைத்து வீரர்களுடன் செஸ் விளையாடினார். மேலும் 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட ரோலர் ஸ்கேட்டிங் மையம் மற்றும் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட பாரா பேட்மிண்டன் அகாடமி ஆகியவற்றையும் அவர் திறந்து வைத்தார். இந்தியாவின் முதல் புல்லட் ரயிலின் சோதனை ஓட்டம் 2027ஆம் ஆண்டு குஜராத் மாநிலம் சூரத்திலிருந்து வாபி வரை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதுகுறித்து தகவல் தெரிவித்துள்ள மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சோதனை ஓட்டம் 50லிருந்து 100 கிலோமீட்டர் தூரமாக நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் சபர்மதியிலிருந்து மும்பை வரையிலான 508 கிலோமீட்டர் நீளம் அமைக்கப்படும் அதிவேக புல்லட் ரயில் மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார்.
மேற்கு வங்கத்தில் 28 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன நபர் ஒருவர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் தன் பெயரை பதிவு செய்வதற்காக திரும்பி வந்துள்ளார். மேற்கு வங்கத்தின் பாக்தா கிராமத்தைச் சேர்ந்த ஜகவந்து மொண்டல் 1997 காணாமல் போனார். அவர் இறந்து போனதாக நினைத்து அவரது வீட்டார் அவருக்கு சடங்குகளை செய்துள்ளனர். இந்நிலையில் ஜகவந்து திரும்பி வந்தது அவர்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் அதிக ஒலி எழுப்பும் சட்டவிரோதமான சைலன்சர்களை புல்டோசர் வைத்து ஏற்றி ராஜஸ்தான் காவல்துறை அழித்தது. சிலர் தங்கள் இருசக்கர வாகனத்தின் சைலன்சர்களை அதிகம் சத்தம் எழுப்பும் விதத்தில் மாற்றி அமைத்துக் கொள்வது உண்டு. இது பொதுமக்களை அச்சுறுத்தும் விதத்தில் இருப்பதால் ராஜஸ்தான் காவல்துறை அப்படிப்பட்ட சைலன்சர்களை கைப்பற்றி அழித்துள்ளது. இதனை பொதுமக்கள் வரவேற்றுள்ளனர். இணைய உட்கட்டமைப்பு நிறுவனமான கிளவுட்ஃப்ளேரில் ஏற்பட்ட பெரிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உலக அளவில் பல இணையதளங்கள் மற்றும் ஆன்லைன் சேவைகள் முடங்கின. ஒரு தவறான உள்ளமைப்பு கோப்பினால் ஏற்பட்ட இந்த சிக்கலால் எக்ஸ், ChatGPT, Spotify, Canva உள்ளிட்ட முக்கிய தளங்கள் சில மணி நேரம் செயல்படவில்லை. இது சைபர் தாக்குதல் அல்ல என்றும் அதிகப்படியான டிராஃபிக்கை நிர்வகிக்க தேவையான கோப்பு எதிர்பாராத விதமாக பெரிதாகி அமைப்பை செயலிழக்க செய்ததாலே இந்த பாதிப்பு ஏற்பட்டது எனவும் கிளவுட்ஃப்ளேர் விளக்கமளித்துள்ளது. கூகுள் பிளே ஸ்டோரின் 2025 ஆண்டின் சிறந்த செயலியாக டிஸ்ட்ரிக்ட் ஆப் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. உணவு, திரைப்பட டிக்கெட் மற்றும் நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கும் அதன் பயன்பாடு மற்றும் உள்ளூர்மயமாக்கப்பட்ட பரிந்துரைகளுக்காக டிஸ்ட்ரிக்ட் ஆப் சிறந்த செயலியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று குக்கி ரன் இந்தியா, ரன்னிங் கேம் என்ற கேம் செயலி, காஜு கட்லி போன்ற உள்ளூர்மயமாக்கப்பட்ட கதாபாத்திரங்களுக்காக இந்த ஆண்டின் சிறந்த கேம் செயலியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக கூகுள் பிளே ஸ்டோரின் விருதுகள் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் பயன்பாடுகளின் ஆதிக்கம் மற்றும் இந்திய சந்தையில் உள்ளூர் கலாச்சார தொடர்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. திமுக ஆட்சியில் தலைநகர் சென்னை ரவுடிகளின் சாம்ராஜ்யமாக மாறியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பாரிமுனை பகுதியில் கலெக்டர் அலுவலகம் மற்றும் நீதிமன்றம் அருகே இரு ரவுடி கும்பல்கள் கத்திகளுடன் மோதிக்கொண்ட சம்பவத்திற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். தலைநகரில் தலைவிரித்தாடும் ரவுடிகளின் அட்டகாசத்தை ஒடுக்க உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வடமாநில தொழிலாளர்களை வைத்து தமிழகத்தின் 41 தொகுதிகளை பாஜக குறிவைத்து செயல்படுகிறது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். தனது அறிக்கையில் பீகார் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தால் தமிழக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்து வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதாகவும் 6 மாதத்தில் 2 மாநில தேர்தலில் வாக்களிக்க செய்வது அப்பட்டமான முறைகேடு என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை கண்டித்து வரும் 24ஆம் தேதி சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்கள் சந்தித்த அவர் தாவேக்காவுக்கு எதிராக திமுக செயல்படுகிறது என விஜய் கூறுவது வினோதமானது என தெரிவித்துள்ளார். SIR விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜக அரசையே விஜய் எதிர்க்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டிலேயே காங்கிரஸ் கட்சியில் இணைவது குறித்து தவேக தலைவர் விஜய் ஆலோசித்ததாக காங்கிரஸ் MP ஜோதிமணி தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் துயரத்தின் போது தலைவர்கள் பேசுவது வழக்கமானது எனவும் கூறினார். திமுக கூட்டணியிலிருந்து வருவதாகவும் இது நீண்டகால கூட்டணி எனவும் அவர் குறிப்பிட்டார். வரும் சட்டமன்ற தேர்தலில் விசிகவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்க வாய்ப்பில்லை என்று விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் MP கூறியுள்ளார். விசிகவுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை திமுக வழங்கும் என நம்புவதாகவும் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். திமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் அவர் கூறினார். SIR-ஐ மேற்கு வங்கம் எதிர்க்கும் நிலையில் தமிழகத்தில் திமுக அரசு அதனை தீவிரமாக செயல்படுத்தி வருவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் SIR பணியில் திமுகவினருக்கு என்ன வேலை எனவும் மற்ற கட்சி வாக்குகளை நீக்க திட்டமா எனவும் கேள்வி எழுப்பினார்.
திமுகவுடன் கூட்டணி அமைத்தது ஏன் என்பது குறித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் விளக்கம் அளித்துள்ளார். தஞ்சையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற கமல்ஹாசன், மாற்று கருத்து இருந்தே ஆக வேண்டும், அதுதான் ஜனநாயகம், அப்படித்தான் டெலிவிஷன் மீது ரிமோட்டை தூக்கி வீசினேன் என்று கூறினார். நான் தூக்கி வீசியதும் விமர்சன உரிமையையே சிலர் தூக்கி கொண்டு ஓடிவிட்டார்கள். அந்த ரிமோட்டும் சரி, கல்வி உரிமையும் சரி, மாநில அரசிடம்தான் இருக்க வேண்டும் என்பதற்காகவே திமுகவுடன் கூட்டணியில் சேர்ந்ததாக கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். குரூப் 2 மற்றும் 2A தேர்வுக்கு 625 காலி பணியிடங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. சார் பதிவாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், வனவர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான 645 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வுக்கான அறிவிப்பு கடந்த ஜூலையில் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் 625 காலி பணியிடங்கள் கூடுதலாக அறிவிக்கப்பட்டு மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 1270 உயர்த்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் போது பக்தர்கள் மலையேற அனுமதி வழங்கப்படுவது குறித்து விரைவில் தெரிவிக்கப்படும் என அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்துள்ளார். டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் அது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் சேகர் பாபு, ஏவ வேலு உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர்கள் அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கார்த்திகை பிரம்மோற்சவத்தில் பெரிய சேஷ வாகனத்தில் தாயார் வீதி உலா வந்தபோது ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பிரம்மோற்சவ விழாவின் 2ஆம் நாளான இன்று காலை பத்மாவதி தாயார் பெரிய சேஷ வாகன வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது 4 மாட வீதிகளில் இருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் வழிபட்டனர். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலை நிகழ்ச்சிகளும் அங்கு நடைபெற்றன. சபரிமலை கோயில் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்து வருகிறது. கோயில் நடை திறக்கப்பட்ட 16ஆம் தேதியன்று மாலை 5 மணியில் இருந்து இரவு 11 மணி வரை 53,278 பேர் தரிசனம் செய்துள்ளனர். 17ஆம் தேதி 98,915 பேர் தரிசனம் செய்துள்ளனர். தினமும் 90,000 பக்தர்களை தரிசனத்திற்கு அனுமதிக்க முடிவு செய்திருந்த நிலையில் அதைவிட அதிகமானோர் தரிசித்து வருகின்றனர். சபரிமலையில் தரிசனம் செய்ய வந்திருந்த பெண் ஒருவர் உயிரிழந்தார். அப்பாச்சிமேடு பகுதியில் வந்து கொண்டிருந்த போது மயங்கி விழுந்து சதி என்ற 60 வயது பெண் இறந்தார். இவர் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்திருக்கிறது. இதற்கிடையே சபரிமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டிருப்பதால் கடுமையான கூட்ட நெரிசல் நிலவி வருகிறது. குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கிடைக்கவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தரிசனத்திற்கு சுமார் 6 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. சபரிமலைக்கு செல்லும் காட்டுப்பாதையை முன்கூட்டியே திறக்க கேரள உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. காட்டுப்பாதையை தாமதமாக திறப்பதால் பக்தர்கள் பாதிக்கப்படுவதாக வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தனிநபர் ஒருவருக்காக வனத்துறைக்கு உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது என தெரிவித்தனர். கோயிலுக்கு செல்லும் முறை அவசியமான மத நடைமுறை அல்ல எனவும் தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்தனர். மெதினாவில் பேருந்து விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தெலுங்கானா அரசு அறிவித்துள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்தோர் சவுதி அரேபியாவில் உம்ரா சென்றுவிட்டு பேருந்தில் திரும்பும்போது மெதினா அருகே டேங்கர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 45 பேர் உயிரிழந்தனர். காஷ்மீரி இஸ்லாமியர்கள் அனைவரையும் சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டாம் என அம்மாநில முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். டெல்லியில் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற வடமாநில முதல்வர்கள் கூட்டத்தில் இக்கோரிக்கையை தான் வைத்ததாக உமர் அப்துல்லா தெரிவித்தார். டெல்லி குண்டுவெடிப்புக்கு காரணமானவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும், அதே நேரம் காஷ்மீரிகள் அனைவரையும் பயங்கரவாத ஆதரவாளர்களாக பார்க்க வேண்டாம் என்றும் உமர் அப்துல்லா அண்மையில் கூறியிருந்தார். பீகார் முதல்வராக நிதிஷ்குமார் பதவியேற்கும் நிகழ்ச்சி பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என தெரிகிறது. இதற்கிடையே பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவரை தேர்வு செய்யும் நிகழ்வுக்கு உத்தரப்பிரதேச மாநில துணை முதல்வரான கேசவ் பிரசாத் மௌரியா மத்திய பார்வையாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிராக டெல்லியில் மாபெரும் பேரணி நடத்த காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் பணிகள் நடைபெறும் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களுடன் தேசிய தலைமை ஆலோசனை நடத்தியது.
டெல்லியில் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிராக மாபெரும் பேரணியை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி ராம்லீலா மைதானத்தில் டிசம்பர் முதல் வாரத்தில் பேரணி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் தேர்தலில் ஜனசுராஜ் கட்சியின் படுதோல்விக்கு தானே முழு பொறுப்பு என அதன் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார். பீகார் அரசியலில் மாற்றம் ஏன் தேவை என்பதற்கான காரணத்தை மக்களிடம் சரியாக விளக்காததே இத்தோல்விக்கு காரணம் என கூறிய அவர், இதற்கு பரிகாரமாக சமரானில் காந்தி நோன்பு இருந்த ஆசிரமத்தில் 20ஆம் தேதி உண்ணாவிரதம் இருக்கப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார். சீனா தாக்குதல் நடத்த வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தன் நாட்டு மக்களை ஜப்பான் அரசு எச்சரித்துள்ளது. சீனர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் தென்பட்டாலோ சந்தேகத்திற்கிடமான நபர்கள் நடமாட்டம் இருந்தாலோ அதிகாரிகளிடம் உடனே தெரிவிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சீனா எப்போது வேண்டுமானாலும் தாக்கலாம் என அச்சத்தில் உள்ள தைவான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாப்பு கையேடு ஒன்று வழங்கி வருகிறது. இதில் தாக்குதல்கள் நடக்கும்போது மக்கள் எப்படி தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற அறிவுரைகள் கூறப்பட்டுள்ளன. மேலும் சீனாவின் பொய் தகவல்களை நம்பக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸை காபி கேட் என்று எலான் மஸ்க் கிண்டல் செய்துள்ளார். ப்ராஜெக்ட் புரோகிராமில் என்ற ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கு இணை தலைமைச் செயல் அதிகாரியாக ஜெஃப் பெசோஸ் பொறுப்பேற்கிறார். இந்நிலையில் பெசோஸ் தன்னை போலவே ஏஐ நிறுவனத்துக்கு வருவதை காபி கேட் என எலான் மஸ்க் குறிப்பிட்டுள்ளார். பழவேற்காடு கடற்கரையில் ஒடிசா மாநில படகு கரை ஒதுங்கியது குறித்து கடலோர காவல்படை மீன்வளத்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பைரவன்குப்பத்தில் படகு கரை ஒதுங்கியது குறித்து அந்த பகுதி மீனவர்கள் மீன்வளத்துறை கடலோர காவல்படையினருக்கு தகவல் அளித்தனர். அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் ஒடிசாவைச் சேர்ந்த படகு சேதமடைந்திருந்தது தெரியவந்தது. 40 அடி நீளமும் 1.5 மீட்டர் அகலமும் கொண்ட படகு புயல் காரணமாகவோ அல்லது விபத்து ஏற்பட்டோ கரை ஒதுங்கியிருக்கலாம் என கடலோர காவல்படையினர் கூறினர். எவ்வளவு கடுமையான அபராதம் விதிக்கப்பட்டாலும் சுற்றுச்சூழல் விதிமீறல்களுக்கு முன்தேதியிட்ட அனுமதிகளை வழங்குவது தீர்வாகாது என காங்கிரஸ் பொதுச்செயலர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கடந்த மே 16 அன்று வழங்கிய முன்தேதியிட்ட சுற்றுச்சூழல் அனுமதியை தடை செய்யும் தீர்ப்பை மறு ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வழங்கியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். சூழல் விதிகளை மீறும் நிறுவனங்கள் தான் முன்தேதியிட்ட அனுமதியை கோருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்தேதியிட்ட அனுமதிகள் சட்டத்திற்கு புறம்பானவை மற்றும் நிர்வாகத்தை கேலிக்குத்தாக்குகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தலைமை நீதிபதியின் முடிவு ஏமாற்றமளிப்பதாக ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். வரி வருவாயை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பது குறித்த அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் 16வது நிதிக்குழுவின் தலைவர் அரவிந்த் பனகரியா சமர்ப்பித்துள்ளார். இந்த அறிக்கை 2 வாரங்களில் தொடங்க உள்ள நாடாளுமன்ற தொடரில் சமர்ப்பிக்கப்படும். இக்குழுவின் பரிந்துரைப்படி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மாநிலங்களுக்கு வரி வருவாய் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. கடந்த 2 நிதிக்குழுக்களும் மாநிலங்களுக்கு 41% வரி வருவாயை அளிக்க பரிந்துரைத்திருந்தன. தற்போது வரி வருவாய் பகிர்வில் தங்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட அரசுகள் அதிருப்தி தெரிவித்துள்ள நிலையில் அரவிந்த் பனகரியா என்று கூறியுள்ளார் என்ற எதிர்பார்ப்பு தற்போது அதிகரித்திருக்கிறது. ஜப்பானில் கிஃபு என்ற பகுதியில் கரடிகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ள நிலையில் அவற்றை விரட்ட வனத்துறையினர் வித்தியாசமான நடைமுறையை கடைபிடிக்கின்றனர். நாய் குரைக்கும் ஒலியை பதிவு செய்து அதை ட்ரோன் மூலமாக கரடிகளை நெருங்கிச் சென்று ஒளிபரப்புகின்றனர். இதனால் அஞ்சிய கரடிகள் காட்டுக்குள்ளேயே ஓடிவிடுகின்றன. கரடி கடித்த 6 மாதங்களில் 220 நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். மேலும் வனத்தை விட்டு வெளியேறும் கரடிகள் அருகே மரங்களில் உள்ள ஆப்பிள்களை கடித்து வீணாக்குகின்றன. ஜப்பான் செல்லும் தங்கள் மக்கள் இந்த பகுதிக்கு செல்வதை தவிர்க்க அமெரிக்கா, பிரிட்டன் நாட்டு அரசுகள் எச்சரித்திருந்தன. கேம்பிரிட்ஜ் அகராதியின் 2025ஆம் ஆண்டின் சிறந்த சொல்லாக பிராசோஷியல் என்ற சொல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சொல் ஒருவர் தங்களுக்கும் அவர்கள் அறியாத ஒரு பிரபலமான நபருக்கும் இடையே உணரும் தொடர்பை குறிக்கிறது. இன்ஃபுளுசர்கள் கலாச்சாரத்தின் வளர்ச்சியும் தனிப்பட்ட ஏஐ துணைகளின் அதிகரிப்பும் ஒருதலைபட்ச உறவுகளை குறிக்கும் இந்த வார்த்தையை கல்வியில் களத்திலிருந்து பொது பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதால் பாராசோஷியல் சொல் இந்த ஆண்டின் சிறந்த வார்த்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த வார்த்தை 1956ஆம் ஆண்டு அமெரிக்க சமூகவியலாளராக கண்டறியப்பட்ட டொனால்ட் ஹார்டன் மற்றும் ரிச்சர்ட் போல் ஆகியோரால் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் இறுதியை எட்டியுள்ளது. பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளுமே வரிகளை பற்றி விவாதித்ததாக தெரிகிறது. பெரும்பாலான விவசாய உற்பத்தி பொருட்களுக்கும் உணவுப் பொருட்களுக்கும் 50% கூடுதல் வரியை அமெரிக்கா சமீபத்தில் தள்ளுபடி செய்துள்ளது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் நிம்மதியை தந்துள்ளதாக வர்த்தக அமைச்சரகம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா ஆகியவற்றுடனான ஒப்பந்தம் இறுதியானதும் இந்தியாவிலிருந்து பெருமளவில் ஏற்றுமதி செய்யலாம் என்று கடந்த ஞாயிறு அன்று வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவி தனது தந்தைக்கும் கொடுக்கவில்லை, தனக்கும் கிடைக்க வாய்ப்பில்லை என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்றும், ஆனால் வாக்குகள் சீட்டுகளாக மாறாது எனவும் கூறினார். வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காது. வாய்ப்பு கொடுத்தா செய்யறேன்னு சொல்றேன், நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கே தெரியும். நான் கொடுக்குற மருந்து சாப்பிடறதுக்கு யாரும் ரெடியா இல்ல. உங்க அப்பா பெரிய போஸ்டிங்ல இருந்து அவருக்கே கொடுக்கலையே, என்னைக்குமே அவருக்கு கொடுக்கல, அவருக்கு கொடுத்ததே இல்ல, எனக்கும் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் முழுமையா நம்புறேன். விஜய்க்கு கணிசமான வாக்குகள் வரும் என்பதை முழுமையா நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அந்த வாக்குகள் சீட்டுகளாக மாறாது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி தரிசனத்திற்கு ஆன்லைனில் மட்டுமே அனுமதி வழங்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. உலக புகழ்பெற்ற இந்த கோயிலில் வரும் டிசம்பர் 30ஆம் தேதி பரமபத வாசல் திறப்பு வைபவம் நடைபெறவுள்ளது. அன்று முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரையிலான 10 நாட்களும் பரமபத வாசல் வழியே சென்று ஏழுமலையானை தரிசிக்க பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இந்த நாட்களில் சாதாரண பக்தர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. அதற்காக டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய நாட்களில் 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் மற்றும் ஸ்ரீவாணி டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த 3 நாட்களும் குலுக்கல் முறையில் தெரிவாகும் பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர். குலுக்களுக்கான டோக்கன் பெறுவதற்கான முன்பதிவு வரும் 27 முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை நடைபெறும். டிசம்பர் 2ஆம் தேதி நடைபெறும் குலுக்களில் தெரிவாகும் பக்தர்களுக்கு தரிசன டோக்கன் வழங்கப்படும். கேரள மாநிலம் திருர் ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற போது தவறி விழுந்த பெண்ணை ரயில்வே காவலர் காப்பாற்றியுள்ளார். ரயில் புறப்பட தொடங்கிய போது பெண் ஒருவர் ஓடும் ரயிலில் ஏற முயன்று கால் தவறி ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே விழ முற்பட்டார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த ரயில்வே காவல்துறை அதிகாரி ஒருவர் சமயோசிதமாக ஓடிச் சென்று அவரை உடனடியாக பிடித்து ரயிலின் அடியில் சிக்காதவாறு மீட்டார். இதனால் அந்த பெண் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். இச்சமயத்தில் பதற்றத்தில் ரயிலிலிருந்து குதித்த அவரது உறவினர் சிறு காயங்களுடன் தப்பினார். பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த 11 ஆண்டுகளில் 619 எம்எல்ஏக்கள் அதிகரித்துள்ளது தெரியவந்திருக்கிறது. இதன் மூலம் இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு 1654 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இதுகுறித்த தரவுகளை இன்ஃபோகிராபிக்ஸில் பார்க்கலாம். பாஜகவுக்கு 2014ஆம் ஆண்டு 1035 எம்எல்ஏக்கள் இருந்தனர். எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 2015இல் 997, 2016இல் 1053, 2017இல் 1365 என்று படிப்படியாக அதிகரித்தது. 2018இல் 1184 எம்எல்ஏக்களும், 2019இல் 1160 எம்எல்ஏக்களும், 2020இல் 1207 எம்எல்ஏக்களும் இருந்தனர். 2021இல் 1278 எம்எல்ஏக்களும், 2022இல் 1289 எம்எல்ஏக்களும், 2023இல் 1441 எம்எல்ஏக்களும், 2024இல் 1588 எம்எல்ஏக்களும் இருந்தனர். இதுவே பீகார் தேர்தலுக்கு பிறகு 1654 உயர்ந்தது. இதன் மூலம் மாநிலங்களில் பாஜகவின் பலம் கூடியுள்ளது. ரியல் எஸ்டேட், சுற்றுலா மற்றும் பொருளாதார மேம்பாட்டில் ஆய்வு நடத்தும் ரெசனன்ஸ் கன்சல்டன்சி வெளியிட்ட 2025-26ஆம் ஆண்டிற்கான உலகின் சிறந்த நகரங்கள் தரவரிசையில் லண்டன் நகரம் தொடர்ந்து 11வது ஆண்டாக முதலிடத்தை தக்க வைத்துள்ளது. நியூயார்க் நகரம் 2வது இடத்தையும், பாரிஸ் நகரம் 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. இந்த தரவரிசையானது வாழ்வதற்கு ஏற்ற தன்மை, விரும்பத்தக்க தன்மை மற்றும் வளம் ஆகிய 3 முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் நகரங்களை மதிப்பிடுகிறது.
இதில் முதல் 100 நகரங்கள் கொண்ட பட்டியலில் 4 இந்திய நகரங்களும் இடம்பெற்றுள்ளன. அதன்படி பெங்களூரு 29வது இடத்திலும், மும்பை 40வது இடத்திலும், டெல்லி 54வது இடத்திலும், ஹைதராபாத் 82வது இடத்திலும் உள்ளன. ஆசிய கோப்பை ரைசிங் ஸ்டார்ஸ் கிரிக்கெட் தொடரில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. பி பிரிவில் இடம்பெற்றிருந்த இந்திய அணி ஓமன் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த ஓமன் அணி 20 ஓவர்களில் 135 ரன்கள் எடுத்தது. இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர்கள் ஸ்ரேயா சர்மா மற்றும் குர்ஜப்னீத் சிங் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். பின்னர் 136 ரன்கள் இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய ஏ அணிக்கு ஹர்ஷ் துபே 53 ரன்கள் குவித்து அணியை 17.5 ஓவர்களில் வெற்றி பெறச் செய்தார். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் போது பக்தர்கள் மலையேற அனுமதி வழங்கப்படுவது குறித்து விரைவில் தெரிவிக்கப்படும் என அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்துள்ளார். டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழா நடைபெற இருக்கும் நிலையில் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் சேகர் பாபு, ஏவ வேலு உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர்கள் அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தனது கோவை பயணம் குறித்து சமூக வலைதள பக்கத்தில் தமிழில் பதிவிட்டுள்ளார். தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டில் பங்கேற்பதற்காக கோயம்புத்தூர் செல்வதாகவும், ஏராளமான விவசாயிகள், ஆராய்ச்சியாளர்கள், புதிய கண்டுபிடிப்பாளர்கள் மாநாட்டில் பங்கேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலையான சுற்றுச்சூழலுக்கு உகந்த ரசாயன பயன்பாடு அல்லாத வேளாண் நடைமுறைகளில் கவனம் செலுத்துவது பாராட்டத்தக்க விஷயம் என்று பிரதமர் பதிவிட்டுள்ளார். அனைத்து வகை பள்ளிகளிலும் 3 மாதங்களுக்குள் செய்கை மொழி பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும் என மாற்றுத்திறனாளிகளுக்கான தலைமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்தியன் சைன் லாங்குவேஜ் பாடத்தை நடத்த வேண்டியது கட்டாயம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. செவித்திறன் குறைபாடு உள்ளோருக்கான சிறப்பு கல்வி முடித்தோரை மாணவர்களின் விகிதத்தின் அடிப்படையில் ஆசிரியர்களாக பணியமர்த்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.